ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உன் மனதிற்குள் அவரை அதிகமாக நேசிக்கின்றாய். ஆனால் அவருடன் இப்பொழுது இருக்கும் கருத்து வேறுபாடை மனதில் வைத்துக்கொண்டு பேசாமல் இருக்கின்றாய். மறுபுறம் உன் மனம் சந்தேகம் கொள்கின்றது. நானாக போய் பேசினால் என்னை என்ன நினைப்பார்? இப்பொழுது நான் நினைத்து கொண்டிருப்பது போல அவரும் என்னை நினைத்து கொண்டிருப்பாரா என்ற பல கேள்விகளும் உன் மனதிற்குள் இருக்கின்றன. தங்கமே, நீ என்ன நினைத்துள்ளாய்? நீ மட்டும்தான் அவரை நினைக்கின்றாய், நேசிக்கின்றாய் என்று நினைக்கின்றாயா? அவர் என்னை நினைப்பாரா என்று எப்பொழுதும் சந்தேகத்துடனேயே நீ வைத்திருக்கின்றாயே. ஆனால் அது அப்படி அல்ல. அவரும் உன்னை பற்றி நினைக்கின்றார். இப்பொழுது பிரிந்து தூரமாக வந்துவிட்டோமே, அவர் என்னை விட்டு எப்படி இருப்பார்? அதே போல பல யோசனைகள் அவருக்குள்ளும் ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றது. அவருடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே உன்னை சுற்றித்தான் இருக்கின்றன. ஆனால் அது உனக்கு புரியவில்லை. நீயாக பேசுவாய் என்று அவரும், அவர் பேசுவார் என்று நீயும் காத்து கொண்டிருக்கின்றீர்கள். இருவரும் உங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றீர்கள். யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் உங்கள் இருவருடைய வாழ்க்கையும் உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும். நீதான் தவறு செய்து விட்டாய் என்று அவரும், அவர்தான் தவறு புரிந்து விட்டார், என்னை ஏமாற்றி விட்டார் என்று நீயும், இருவருக்குள்ளும் மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அது உங்கள் தவறு இல்லை தங்கமே. உங்கள் இருவர் மீதும் எந்த விதமான தவறும் இல்லை. காலத்தின் கட்டாயம். நீ எப்படி அவர் மீது உண்மையான அன்பு வைத்துள்ளாயோ அதே அன்பைத்தான் அவரும் உன் மீது வைத்திருக்கின்றார். உன்னை விட்டு பிரிந்து வந்ததற்கான வேதனையை அவரும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றார். திரும்பி வந்து உன்னிடம் பேசுவதற்கு பயம் இருக்கின்றது. இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மாறாத தீராத அதீத அன்பினால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் ஏதோ சில கருத்து வேறுபாடுகளால் உங்கள் இருவரையும் காலம் பிரித்து வைத்திருக்கின்றது. கவலைப்படாதே. காலத்தின் கட்டாயத்தாலும் சிலரின் சூழ்ச்சியாலும் நீங்கள் இப்பொழுது பிரிந்து இருக்கின்றீர்கள். மாயை நிறைந்த இந்த உலகத்தில் கஷ்டங்கள் வருவது இயல்புதான். ஆனால் அந்த கஷ்டங்கள் விரைவில் தீரும். இப்படியே வாழ்க்கை போய்விடுமோ என்ற பயம் கொள்ளாதே. அனைத்தையும் முறியடித்து உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன். உங்கள் இருவர் வாழ்க்கையையும் நான் தீப ஒளி ஏற்றுவேன். நீ சந்தோஷமாக இருப்பாய். உன்னை தேடி அனைத்து வித அதிர்ஷ்டங்களும் வரப்போகின்றது. நீ வாழ்க்கையை தொலைத்து விட்டது போல் உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று நீயே கேட்பாய். நீ அதிர்ஷ்டத்தை தேடுகின்றாய். அந்த அதிர்ஷ்டமே உன்னுடைய துணைதான் என்பதை மறந்துவிட்டு, யார் முதலில் பேசுவது என்ற சண்டையை விட்டுவிட்டு யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள் தங்கமே. வாழ்க்கை என்பது நீயா நானா அல்ல, நீயும் நானும் என்பதை புரிந்து கொள். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.